அழகான மாலை நேரத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். சிலர் நம்மை பார்த்து புன்னகைக்கலாம், பவளவிழா பாப்பா என்று. அவர்களுக்கு தெரியாது நம்ம இயக்கம் கடந்து வந்த பாதை, அவர்களுக்கு தெரியாது இந்த இயக்கம் கண்ட வரலாறு, அவர்களுக்கு தெரியாது இந்த இயக்கம் போராடிய போராட்டம். 1949 செப்டம்பர் 17 அன்று தொடங்கப்பட்டது ஒரு கட்சி அல்ல. சமூக நீதிக்காக, மொழி வளர்ச்சிக்காக, மொழி பாதுகாப்பிற்காக, சுய உரிமைக்காக, தமிழர்களின் எழுச்சிக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகமின் பேரியக்கம். கழகம் தொடங்கிய 2 நாட்கள் அதன் பொதுச் செயலாளர் பேரறிஞர் அண்ணா திருச்சி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. ஆரிய மாயை என்ற புத்தகம் எழுதியதற்காக அவருக்கு 700 ரூபாய் அபராதம் அல்லது 6 மாதம் சிறை தண்டனை. அண்ணா அவர்களோ தன் கருத்திற்கு அபராதம் கட்ட முடியாது என்று சொல்லி சிறை சென்றார். அன்றைய அரசு 10 நாட்கள் கூட அறிஞர் அண்ணாவை சிறையில் அடைக்க முடியவில்லை. மக்கள் வெகுண்டெழுந்து வீதியெங்கும் போராடி வெளியில் கொண்டு வந்தார்கள். அதனால்தான் நாம் சொல்கிறோம், நம்முடைய இயக்கம் ஏதோ பூக்கோலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல, ஒரு போராட்ட களத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டவுடன் நேரடியாக தேர்தலில் சந்திக்கவில்லை. 1952 முதல் பொது தேர்தலில் நம்முடைய ஆதரவை பெற்று சில கட்சிகள் வெற்றி பெற்றன. வெற்றி பெற்ற கட்சியினரோ பின்னாளில் காங்கிரசுடன் இணைந்து துரோக செயலை செய்து ஒரு ஆட்சியை பிடித்தனர். இன்று நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலைமையை கழகம் 1952 கடந்துவிட்டது. கழகம் அதோடு துவண்டுவிடவில்லை. அதற்கு அடுத்ததாக குலக்கல்விக்கு எதிராக போராட்டம், கள்ளக்குடியில் போராட்டம், சித்தூர் மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் என போராட்ட களத்தை விரிவுபடுத்தியது. 1957 திமுக மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டது. சில தொகுதிகளையும் வென்றது. தீவிரமான எதிர்கட்சியாக செயல்பட்டது. 1962 மீண்டும் கழகம் வந்து தேர்தலை சந்தித்தது. போன முறையை விட இந்த முறை அதிகமான தொகுதிகளையே வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் என்ன கொடுமை என்றால், இன்று நாம் நமது தலைவரை அவரது தொகுதியில் தோல்வியில் கண்டு தோன்றியிருப்பது போல அன்று காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோல்வி அடைந்திருந்தார்கள். கழகமே கண்ணீரில் இருந்தது, வெற்றியை கொண்டாட முடியவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்களோ தொண்டர்களை உடனடியாக தேற்ற வேண்டும் என்பதற்காக கூறிய வார்த்தைகள் முத்தான வார்த்தைகள். ஒரு அணிவகுப்பு என்பது தலைவன் இல்லாமல் உள்ளே செல்லலாம், ஆனால் அணிவகுப்பு இல்லாமல் ஒரு தலைவன் உருவாக முடியாது என்று கூறி கண்ணீரை துடைத்து கழக பணியாற்றுங்கள் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு கழக உடன்பிறப்புகள் செவ்வனே சிறந்த எதிர்கட்சியாக பல மக்கள் பணிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்தது. 1962 சீன போர் நடந்து கொண்டிருந்தது. யுத்த நிதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் 35,000 ரூபாயையும் தங்க காசுகளையும் ஆங்காங்கே திரட்டி அன்றைய முதலமைச்சர் காமராஜரிடம் ஒப்படைத்தது. அது மட்டுமா, ஆகாசவாணி என்று பெயர் இருந்ததாலேயே வானொலியில் பேச மாட்டேன் என்ற கொள்கையோடு அண்ணா இருந்திருந்தார். ஆனால் நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் கொள்கையை ஓரம் கட்டிவிட்டு வானொலியில் வந்து மக்களின் ஒற்றுமைக்காக அங்கு பேசினார். இன்று சிலர் நமக்கு தேசப்பற்றுக்காக பாடம் எடுக்கிறார்கள். அவர்கள் இந்த வரலாறை தெரியாதவர்களாக தான் இருக்க வேண்டும். பின்னர் 1965 இந்தி கட்டாயமாக்கப்பட்டது நாம் அனைவரும் அறிந்தது. கட்டாயமாக்கப்பட்டவுடன் வீதியெங்கும் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், கழக உடன்பிறப்புகள் போராட்டம், எண்ணற்ற உயிர் தியாகங்கள், சிறைச்சாலைகள் என ஒரு இனம், ஒரு மொழிக்காக எவ்வளவு போராட முடியும் என்பதை இந்த உலகுக்கு காட்டியது. சிலர் நம்மிடம் கேட்பார்கள், திமுக என்றாலே என்ன, தமிழ் 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 என்று கொந்தளிக்கிறீர்கள். அவர்களுக்கு தெரியாது, தமிழ் என்பது நாம் கற்றுக்கொண்டு வந்த மொழி அல்ல, நம் கருவிலேயே உருவாக மொழி என்று. மீண்டும் 1967 அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தார். சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றம் செய்தார். இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். பல செயல் திட்டங்களை நிறுத்தினார்.
அதற்கு அடுத்ததாக நமது கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். செவ்வனே அனைத்து திட்டங்களையும், குடிசை மாற்று வாரியம், பெண்களுக்கு சொத்துரிமை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற பல திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றார்கள். ஆனால் எல்லா நலத்திட்டங்கள் செய்தாலும் கழகம் என்றுமே வெற்றியை மட்டும் பார்க்கவில்லை, பல தோல்விகளையும் பார்த்தது. 1975 எமர்ஜென்சி காலகட்டம், நாட்டின் எல்லா பகுதிகளிலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக 5 மாநாடுகளை நடத்தி சர்வாதிகாரத்திற்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தது. அதற்காக நமக்கு கிடைத்த பரிசு ஆட்சி கலைப்பு. அத்தோடு நின்று விடுவோமா? நிறுத்தவில்லை. தொடர்ந்து மக்களிடம் சென்றோம், தொடர்ந்து தேர்தல்களை சந்தித்தோம், மீண்டும் வென்று வந்தோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம், மீண்டும் ஒருமுறை ஆட்சி கலைப்பு. இப்போது சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால், இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றும், விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றும் கூறி நம்மை மீண்டும் ஒருமுறை ஆட்சி கலைப்பில் இந்த சர்வாதிகார கட்சிகள் நம்மை ஆட்சி கலைப்பு செய்தது. அத்தோடு துவண்டுவிடவில்லை. மீண்டும் நாம் மக்களை சந்தித்தோம், போராடினோம், வெற்றி பெற்றோம், பல நல திட்டங்களை கொண்டு வந்தோம். தற்போது சமூக வலைதளங்களில் சில இளம் தலைமுறையினர் கேட்பார்கள், இந்த திராவிடமும் கலைஞரும் என்ன செய்தார்கள் என்று. அந்த ஒரு காலகட்டத்தில் கணினியின் வளர்ச்சியை முன்பே அறிந்திருந்த நமது கலைஞர் அவர்கள் டைட்டில் பார்க் கொண்டு வந்தார். அதன் மூலமாக பல மின் பொறியாளர்களை உருவாக்கினார். அது மட்டும் செய்யவில்லை, உயர்கல்வித்துறையை அதற்கு தகுந்தவாறு கட்டமைத்து நம்மை போல ஏழை மாணவர்களையும் அந்த துறைக்கு செல்லுமாறு வடிவமைத்தார். இன்று அதே கணினியில் உட்கார்ந்து கொண்டு நம்மை பற்றி சில இளம் தலைமுறையினர் வசைப்பாடுகிறார்கள். அவர்களை அந்த கணினியின் முன் கொண்டு வந்ததுதான் கலைஞர் செய்த பெரும் சாதனை. அவர்கள் சிறியவர்கள், இந்த கொள்கைகளையோ சித்தாந்தங்களையோ தெரியாதவர்கள். நாம் அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களையும் நம்மோடு இணைத்து தமிழ்நாட்டை பாதுகாப்பான மாநிலமாக மாற்ற உறுதியோடு பயனாற்ற வேண்டும். பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு திமுக இனி ஆட்சி கட்டிலே வர முடியாது என்றார்கள். கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டிலில் வந்தார். பல நலத்திட்டங்களை செய்தார். குறிப்பாக தொகுதி மறுவரை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது தீர்க்கமாக எதிர்த்து அதை முறியடித்தார். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் நின்று அன்று பெரும் பங்காற்றினார். ஆனால் மீண்டும் நம் கழகம் ஏதோ ஒரு வகையில் தோல்வியை தழுவியது. எத்தனை முறையோ இந்த இயக்கம் தோல்வியை கண்டுள்ளது, மீண்டும் மீண்டும் வென்றுள்ளது, பல நலத்திட்டங்களை செய்துள்ளது. நாம் அனைவரும் அறிந்தது போல ராஜாஜி வந்தார், திமுகவை அழித்து விடுவேன் என்றார். அவரால் முடியவில்லை. ஈவிகே சம்பத் அவர்கள் கட்சியில் இருந்து பிரிந்து சென்று வேறு கட்சியை ஆரம்பித்தார். திமுக முடிந்துவிடும் என்றார்கள், முடிந்துவிடவில்லை. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்தார், திமுக வீழ்ந்துவிடும் என்றார்கள், முடியவில்லை. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சியில் இருந்து பிரிந்து கொண்டு சென்று வேறு இயக்கத்தை ஆரம்பித்தார், கட்சி அழிந்துவிடும் என்றார்கள், முடியவில்லை. அம்மையார் ஜெயலலிதா வந்தார், அவரும் கட்சி அழிந்துவிடும் என்றார், அவராலும் முடியவில்லை. இன்று பொது மேடைகளில் புதிதாக ஒருவர் வந்துள்ளார். அவர்தான் ஆவேச பேச்சாளர், அறநிலைத்துறை அமைச்சர். அவர் ஒரு கருத்து கூறுகிறார், எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவோம், 234 தொகுதிகளிலும் வென்றே தீர்வோம் என்று. அவர் கோவில் கோவிலாக சென்று அரிசி முறுக்குக்கு அதனுடைய ஆராய்ச்சியை ஆய்வு செய்து அதன் வரலாறை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் நம் பேரியக்கத்தின் வரலாறை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த இயக்கம் அவர் சார்ந்த துறையில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியதையும் அவர் தயவு கூர்ந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் இந்த இயக்கம் அதன் ஆணிவேர் அறிவாலயத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அறிஞர் அண்ணா அவர்களின் கனவில் இருக்கிறது, கலைஞர் அவர்களின் எழுத்தில் இருக்கிறது, நமது தலைவர் ஸ்டாலின் அவர்களின் உழைப்பில் இருக்கிறது, ஏன் நமது அனைவரின் நெஞ்சங்களிலும் இருக்கிறது. அதனால் இந்த இயக்கம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஒரு பேரியக்கமாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடும், செயல்படும். தரணியில் தாய் தமிழ் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் என்று கூறி
எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க திராவிடம்.